ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய விஷயங்கள் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம ரொம்ப நட்பாக எல்லாத்துக்கூடையுமே பழகிட்டுருப்போம். அதாவது சொந்தக்காரங்களாக கூட இருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட எல்லா சொந்தக்காரங்கக்கிட்டேயும் நம்ம ஒரே மாதிரி பழக மாட்டோம் இல்லைங்களா? ஒரு தாய் மாமாவாக இருப்பாங்க, அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருப்பாங்க, மாமா பொண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மாதிரி பழகுவோம். அதே வீட்டில் மாமா பையன் இருப்பார், அவருக்கு திருமணமாகி ஒரு மனைவி வருவாங்க. அவங்கக்கிட்ட இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக பழகுவோம். அது எப்படின்னு தெரியாது, மாமா பொண்ணு தான், ஆனாலும் அவங்கக்கிட்ட பேசுகிறத விட அதுவும் பல காலம் நம்ம பிறந்ததுலேருந்தே நம்ம கூடையே வளர்ந்த பொண்ணாக இருப்பாங்க. அவங்க மாமாவுக்கு பிறந்த பொண்ணு. அவங்கக்கிட்ட விட புதுசாக மாமா பையனுக்கு திருமணமாகி வந்த அந்த வீட்டுடைய மருமகள்கிட்ட நமக்கு இன்னும் கொஞ்சம் நிறையா, இவங்களை விட இன்னும் நிறைய அட்வான்டேஜஸ் அவங்கக்கிட்ட இருக்கும். அதனால் அவங்கக்கிட்ட இன்னும் ஜாஸ்தியாக நம்ம பழகுவோம். அது மாமா பையனுடைய மனைவி அப்படின்னோ சொந்தக்கார பெண் அப்படிங்கிறதுல இல்லை, அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பாண்டிங், ஒரு நட்பு நல்லா இருக்கும். அவங்க கூட பேச பழக நமக்கு இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே போல் நம்ம சித்தியாக இருப்பாங்க. சித்தி வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கலாம், பெரியம்மா வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கலாம், இல்லை எப்படியோ நமக்கு சொந்த அக்கா கூட இருக்கலாம். ஆனால் சொந்த அக்காவை விட சித்தி பொண்ணுக்கிட்ட இன்னும் நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜாஸ்தியாக இருக்கும். இது சொந்தம் அப்படிங்கிற விஷயமே இல்லை, ஆனால் நட்பு அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம சொந்தக்காரங்கள்லேயே கூட தேர்ந்தெடுத்து சில பேர்கிட்ட நமக்கு நல்ல நட்பு உருவாயிருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி நட்பு அப்படின்றது நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கவங்க, ரொம்ப பிடிச்சவங்க, அவங்க சொல்கிற விஷயங்கள் நமக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க செய்கிற செயல்கள் நமக்கு சரியாக இருக்கும், நமக்கு பிடிச்ச மாதிரி அவங்க நடந்துக்கிட்ட மாதிரி இருக்கும். ஆனால் அதே நட்பு வட்டாரத்தில் சில பேர் அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களாம் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நட்பு அப்படிங்கிறது எல்லாத்துக்கிட்டேயும் வர்ற விஷயம் கிடையாது, சிலர்கிட்ட மட்டுமே வரக்கூடிய ஒரு விஷயம். அதில் ஆழ்ந்த நட்பு, சும்மா ஹாய் பாய் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நட்பு. சிலருக்கு பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சதும் ஒரு ஃபோன் பண்ணி அவங்க கூட பேசிடணும், அப்போ தான் அவங்களுக்கு அது நிம்மதியாக இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு நட்பு. சிலருக்கு பார்த்திங்கன்னா நைட்டு அவங்கக்கிட்ட குட் நைட் சொன்னால் தான் அவங்களால நிம்மதியாக தூங்கவே முடியும். திருமணமே ஆகி மனைவியோடு தான் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆண் திருமணம் ஆனவராக இருந்தால் கூட வேறு ஒரு ஃப்ரெண்டு ஒரு பெண்ணோட நட்பாக இருக்கார் அப்படின்னா அவங்களுக்கு நைட்டு ஃபோன் பண்ணி அவங்க படுத்தாச்சா, என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்டுட்டு குட் நைட் பா அப்படின்னு சொல்லிட்டு படுத்தாதான் அவருக்கு ஒரு அன்றைக்கி நாள் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு இது இருக்கும். அதுக்காக அவங்கக்கிட்ட வேறு எந்த அட்ராக்ஷன் இருக்குது அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. வெறும் நட்பு, எதுக்காக அந்த நட்பு வந்துச்சு அப்படின்னு கூட தெரியாது. அதுதான் ஒரு நல்ல நட்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் ஆண் பெண்ணுக்கு இருக்க மாதிரியே ஆண்களுக்குள்ள நட்பு இருக்கும், பெண்களுக்குள்ளேயும் ஒரு நட்பு இருக்கும் இல்லைங்களா? அவங்களோட பேசினாதான், என்ன யார் கூட பேசினாலும், சொந்த அம்மா கூடயே பேசினா கூட என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் சொல்லிட்டா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும், அவள் என்னை கைட் பண்ணுவா, அவள் எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் பெண்கள் சொல்கிறது கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி ஆண்களும் இன்னொரு ஃப்ரெண்டு, அவர் ஸ்கூல் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஆஃபீஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை மேலதிகாரியாக கூட இருக்கலாம், யாரோ ஒருத்தர் அவங்கக்கிட்ட நம்ம மனசில் இருக்கிறதையெல்லாம் சொல்லிட்டோம் அப்படின்னா எல்லாம் ஏதோ முடிஞ்சு போன மாதிரி இருக்கும், எல்லாம் சரி பண்ணிட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு நட்பு அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு நட்பு எல்லாத்துக்கும் இருக்கும். அது போகவும் சில நட்புகள் இருக்கும் இல்லைங்களா? ஜஸ்ட் பார்த்தோம், பேசணும், அந்த இடத்துக்கு போனால் அவர் இருப்பார், அவர் கூட பேசிட்டு வரலாம், என்னோடய ஃப்ரெண்டு இந்த ஆஃபீஸில் இருக்கார் அப்படின்னு மாதத்துக்கு ஒரு தடவை பேசுகிற ஃப்ரெண்ட்ஸு, வருஷத்துக்கு ஒரு தடவை பேசுகிற ஃப்ரெண்ட்ஸு, எப்போவாவது மீட் பண்ணுறப்போ இந்த காலேஜ் ட்ரூப்பு, ஸ்கூல் ட்ரூப்பு எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா? அவங்கெல்லாம் ஒரு நாள் கேதர் ஆகிறப்போ ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லி பழகிறவங்க. அப்புறம் ரொம்ப நாள்
ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஆனால் திடீர்னு ஒரு நாள் ஒரு விஷயம் பேசி அது பிடிச்சு போய் திரும்பவும் அதை பற்றியே பேசி அதுக்கப்புறம் நாளாவட்டத்தில் ஆழ்ந்த நட்பு அப்படிங்கிற விஷயங்களும் சிலர்கிட்ட வந்துடும் இல்லைங்களா. அந்த மாதிரி நட்புக்களில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வகையான நட்புக்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஆண் நட்பு, ஆண் பெண் நட்பு, பெண் பெண் நட்பு. அப்புறம் வயசானவங்களோட சின்ன வயசில் இருக்கவங்க ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஒரு 60 வயசுக்காரராக இருப்பார், அவர் கூட வந்து இந்த ஒரு 30 வயசுக்காரர் 35 வயசுக்காரங்களுக்கு ஒரு அந்யோன்யம் வரும். அது அவர் என் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லுவாங்க, ஆனால் வயசானவராக இருப்பார். அந்த மாதிரி அதே மாதிரி பெண்களுக்கும் அப்படி தான். அவங்க அந்த அக்கா கூட பேசினா எனக்கு திருப்தியாக இருக்குது, அவங்க கரெக்டாக எனக்கு கைட் பண்ணுறாங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நட்பில் பல வகையான நட்புகள் இருக்குது இல்லைங்களா. அந்த மாதிரி இதில் ஏதோ ஒரு வகை ஒரு நம்பிக்கை, ஒரு நட்பு அப்படின்னா என்ன, ஒரு நம்பி நம்ம வந்து அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுவோம் இல்லைங்களா. இது இப்படி நடந்துச்சுங்க, இப்படி பண்ணிட்டேன், பணமே இல்லாமல் நான் வந்துட்டேன், எனக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுங்க, நான் ஊருக்கு போயிட்டு திருப்பி அனுப்புகிறேன் அப்படின்னு நம்ம யார்கிட்ட கேட்க முடியும், ஒரு ஃப்ரெண்டு கிட்ட தான் கேட்க முடியும் இல்லைங்களா. அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் என்னோட கஷ்டங்கள், ஒரு சங்கடங்கள் எல்லாத்தையுமே அந்த நண்பர்கள்கிட்ட தான் நம்ம பகிர்ந்துக்குவோம் இல்லைங்களா. அப்படி ஒரு நண்பராக பழகிட்டு இருந்தவங்க, ஏதோ ஒரு வகையான நட்பு, ஒரு 100% நட்பு இல்லை ஒரு 20% நட்புன்னு வச்சுக்கோங்க. அப்படி நம்ம பழகிட்டு இருந்த ஒரு நண்பர் திடீர்னு அப்படியே நம்ம அவரை நம்பி சொன்ன சில விஷயங்களை அப்படியே நம்ம மேலேயே ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா நீ இப்படி தானே, நீ இதெல்லாம் பண்ண இல்லை, இதெல்லாம் இவன் பண்ணியிருக்கான், இவன் சரியான மோசமான ஆள். அதாவது நம்ம நண்பன் அப்படின்னு நினச்சி தானே நம்ம அவங்கக்கிட்ட அந்த விஷயங்களெல்லாம் பகிர்ந்துருப்போம். அப்பேற்பட்ட ஆள் வந்து இவன் அதை பண்ணதே தப்பு, அவன் மோசமானவன், அவன் நேர்மை இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி அந்த தப்பை தூக்கி நம்ம மேலேயே போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்களா. அப்போ அவங்க ஒரு பகையாளியாக மாறிடுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி நட்பு எப்படி பகையாக மாறுது அப்படின்னா அதுக்கு வந்து ஜாதக ரீதியாக சில விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா. அந்த விஷயங்களை தான் நம்ம என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு நண்பராக நம்ம கூடயே பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர் திடீர்னு அந்த நண்பன் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து மாறி ஒரு பகையாளியாக இப்படி செஞ்சுட்டானே, இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டானே, நான் இந்த அம்மாவை நம்பி தானே நான் எல்லாம் சொன்னேன், இப்படி பேசிருச்சு, சபையில் என் மானத்தை வாங்கிருச்சு, இது வெளியே சொல்லாதுன்னு நினச்சி தானே ஒரு நட்பு ரீதியாக தானே நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன், இவங்க நமக்கு துரோகம் பண்ண மாட்டாங்கன்னு, ஆனால் இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, என்னையே தப்பாக பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க இல்லையா. அந்த மாதிரி நட்பு அப்படிங்கிற பேரில் நல்லபடியாக நம்ம கூட பழகிட்டு இருந்தவங்க திடீர்னு அதையே ஒரு தப்பாக, அதையே ஒரு ஆயுதமாக மாற்றி நம்ம மேலேயே அதை பாய்ச்சுவாங்க இல்லைங்களா. அது வந்து தான் ஒரு பகை அன்னையிலேருந்து அதுக்கப்புறம் நீ எனக்கு வேண்டாம், இன்னையோட உனக்கும் எனக்கும் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் முடிஞ்சது, இனிமேல் நீ என்னை மூஞ்சியில் கூட நான் முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க பகையாளியாக மாறுறாங்க இல்லைங்களா. அது என்ன காரணங்களுக்காக ஜாதகத்தில் இந்த விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது